வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி. எப்போவுமே இந்த பயிற்சிகளில் 3 பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி, இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள். இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பிளானட்லேயே 100% சுபமானவர் குரு. இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாவது 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி பயிற்சியாகிறார். இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் 14ஆம் தேதி 2025 அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம். இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து 1 டிகிரிலேருந்து 27 டிகிரிக்கு கிட்டத்தட்ட 9ஆம் தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார். ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது. 27 டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா 110 நாள் தான். அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரிவர்ஸ் மூமெண்ட் வரும். அதாவது வக்கரகதி சொல்கிறோம். இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடிய அந்த வக்கரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே 15 அவர் அடுத்த சைன், அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார். இதுதான் அவருடைய மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த அஸ்தமனம்ங்கிறது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து வெளிவருகிறார். அப்போ என்னென்னா, மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம். ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும். இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெரிய யோகக்காரர் உங்களுக்கு. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குருவானவர் இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 10ஆம் வீட்டில் குரு இருக்கார். அது ஒரு விதத்தில் செட்பேக்கு. அதே நேரத்தில் சனி 8ஆம் வீட்டில் இருக்கார். 2 மேஜர் பிளானட்ஸ் கொஞ்சம் செட்பேக்கில் இருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு உதவிகரமாக இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆகுது, 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சியாவது என்பது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா 11ல் குரு சகல விதமான நன்மைகளையும் தருவார், சுபிட்சங்களையும் தருவார். அப்போ ஒரு பக்கம் சனி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி 8லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதால தொழிலில் சில தொல்லைகள் இருக்கலாம். இப்போ 11ஆம் வீட்டுக்கு குரு போகும்போது அந்த தொல்லைகள் எல்லாம் நிவாரணம் பெறுவீர்கள். தொல்லைகள்லேருந்து சில மோசமான இடத்துல சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னைக்கிடா இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு மாறலான்னு நினைக்கலாம். அவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் என்பது கூடி வரக்கூடிய காலம். இந்த குரு முக்கியமாக பாருங்கள், 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் வீட்டை பார்க்கும்போது சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீர்கள். மனசில் தைரியம் வருகிறது, தைரியமாக செயல்படுகிறீர்கள். இந்த குரு பார்க்கக்கூடிய அடுத்த இடம் பார்த்திங்கன்னா 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டை இந்த குரு பார்க்கறதுனால புகழ், பெருமை இதெல்லாம் உங்களுக்கு வரணுங்கிறது ஒரு பக்கம். 2வது பக்கம் நல்ல ஒரு நாலெட்ஜு, ஒரு கிளாரிட்டி, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய தன்மை என்ன, இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில், அது சரியாக ஒரு விஷயத்தை நீங்கள் அரைவ் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா இது 5ஆம் இடத்தை பார்ப்பதால் வரும். அடுத்து இவர் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7 என்பது 2 விஷயங்களுக்கு சொல்கிறது. ஒன்று திருமண வாய்ப்புகள், 2வது தொழில் வாய்ப்புகள், புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள். இவ்வளவும் அது சொல்கிறது. அப்போது இந்த 11ஆம் வீட்டுக்கு வருவது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதே நேரத்தில் 8ல் இருக்கக்கூடிய சனியினுடைய இன்னொரு தன்மை என்னென்னா, வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு இது ரொம்ப உகந்த காலம். 8ல் இருக்கக்கூடிய சனி. அப்போ 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினால் உங்களுக்கு செல்வ விருத்தி ஏற்படும். அப்போ வெளிநாட்டு பயணங்களால், தூரதேச பயணங்களால் உங்களுக்கு நல்ல செல்வ விருத்தியை தருகிறது. அப்போ உங்கள் நிலையில், அதாவது என்னுடைய 2 கை கட்டியிருக்கு, 2 காலம் கட்டியிருக்கியா, ஒன்றும் மனமுள்ள அப்படின்ற ஒரு நிலை மாறி
அந்த கட்டுக்கள் அவிழ்த்து உங்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு காலம் என்பதால் கடகராசிக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலம். உங்கள் புகழ் உயரக்கூடிய காலம். நீங்கள் எதையாவது ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலம். இப்போது இந்த சாரங்களை நாம் பார்க்கலாம். இது இவ்வளோ சிறப்பாக இருக்குது. அப்போது இன்னொரு விஷயம் நான் கோஸ் வித்தவுட் சேயிங் அப்படிம்பாங்க. என்னென்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டெஃபினட்டாக நன்மைகள் தான் ஏற்படும், கவலையே வேண்டாம். எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றியை தரக்கூடியது அந்த குரு 11ஆம் வீட்டு சஞ்சாரம். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சாரங்கள் பார்த்திங்கன்னா, அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. என்ன காரணம்னா, அவரே வீக்காக இருக்கார் அந்த பீரியடில், அஸ்தமனத்தில் இருக்கார். ஆனால் அவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் வர்றார். ரோஹிணி உங்கள் ராசிநாதன். அப்போ உங்கள் ராசிநாதனில் குரு வரும்போது எப்படி இருக்கும்னா, உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் உக்காந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க. அங்கே உங்களுக்கு ஒரு லுங்கியை கட்டிகிட்டு இருப்போம், இல்லை ஒரு பைஜாமா போட்டிருப்போம். நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம இருப்போம். நம்ம வீடு இங்கே டெக்கரம்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஜாலியாக இருப்போம், ரொம்ப ஏகாந்தமாக இருப்போம். அதுபோல தன்மையை சொல்கிறார் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய காலம். அப்போது நீங்கள் மற்றவங்கள்ட்ட உரையாடும் போதோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ ஜூலை மாதம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு ஜூன் மாதம் நல்லா இருக்குது, ஜூலை மாதம் நல்லா இருக்குது, ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறது. யூ ஃபீல் அட் ஹோம். ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க, ரொம்ப ஈஸியாக செயல்படுவீங்க. வெற்றி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய அளவில் உங்களுடைய தன்மை என்பது ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் இதே போல் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் இருக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் ஃபுல்லாக அவர் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதங்கள். உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய மாதங்கள். வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய நிலை மாறும், உங்களுக்கு புகழ் கூடும். ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றிகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அது உங்களுடைய மன அபிலாஷைகள் படி நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் செவ்வாயுடைய சாரம். செவ்வாய் யார் உங்களுக்கு? திரிகோணாதிபதி, 5ஆம் இடத்தை கூடியவர், 10ஆம் இடத்தை கூடியவர், தொழிலில் பெரிய மேம்பாடை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அப்போ தொழிலில் இவ்வளோ நாள் இருந்த தொய்வு நிலை மாறும். உங்களுக்கு யாராவது குரங்கு மாதிரி ஒரு பாஸ் இருந்தான்னா அவன் போயிடுவான் வேலையை விட்டு, அவன் வேறு கம்பெனிக்கு போயிடுவான், இல்லை நீங்கள் வேறு கம்பெனிக்கு போயிடுவீங்க. மொத்தத்தில் ரொம்ப சந்தோஷத்தை தரும். இது எப்போ நிகழக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15லேருந்து நவம்பர் முடிய ரொம்ப நல்ல காலம். அப்புறம் திரும்ப பாருங்கள், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் 15 தேதி வரைக்கும் அற்புதமான காலகட்டம். தொட்டதெல்லாம் வெற்றி. 8ல் சனி இருந்தாலும் சனியினுடைய ஒரு தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த தடைகளை கடப்பது என்பது ஒரு சுலபமான ஒரு விஷயமாக மாற்றப்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா, அஷ்டமத்து சனியின் வீரியங்களை குறைத்து வெற்றி வாய்ப்புகளை கூட்டக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு காலம் உங்களுக்கு தொடங்கவிருப்பதால் கடகராசி நேயர்கள் மிகவும் பாக்கியசாலிகள், பாக்கியவான்கள் என்று சொல்லலாம். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் எது நல்லது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மனைவி, அது இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. தொழில் புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். முக்கியமாக பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் தருகிறது. அதோடு இல்லாமல் 11ஆம் வீடு என்பது உங்களை விட மூத்தவர்கள்னு அர்த்தம். அப்போ மூத்தவர்களால் நமக்கு நன்மை. மூத்தவர்கள் யார்? அப்பா அம்மாவும் மூத்தவர்கள் தான், அண்ணாவும் மூத்தவர் தான், அக்காவும் மூத்தவர் தான். ஸோ இவாளால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். சீனியர் கசின்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி 11ஆம் இடம் என்பது நட்பு ஸ்தானம். ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிற இடம் 11ஆம் வீடு. அப்போ அந்த வீடு 11ஆம் வீட்டில் அப்போ ஃப்ரெண்ட்ஸுனால எனக்கு நன்மைகள் ஏற்படுகிறது. அதே ரிஷபமாக இருப்பதால், சுக்கரனுடைய ஆட்சியில் இருப்பதால் இந்த காலத்தில் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்கிறீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்னால உங்களுக்கு சந்தோஷம், ஒரு கேர்ளாக இருந்தால் பாய் ஃப்ரெண்ட்னால சந்தோஷம், எப்படி வேணால் எடுத்துங்க. ஸோ ரொம்பவும் நன்மைகளும் ஒரு புழுக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையும் தரக்கூடிய மிக மிக அற்புதமான நல்ல காலம், பெரிய ரிலீஃபை தரக்கூடிய காலம் கடகராசி நேயர்களை பொறுத்தவரை. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க.
ஸ்ரீரங்கம் ரவி 1 ஒன்றுன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.